மனிதன் ஏன் இந்த உலகத்தில் சந்தோஷமா இல்லை தெரியுமா? மனிதன் பல வகைகள் யோசிக்கிறான். சந்தோஷத்தை எங்கே இழந்தோம்? பணம் சம்பாதிச்சிட்டா சந்தோஷம் வந்துருமா? பெரிய அந்தஸ்து வந்துட்டா சந்தோஷமாயிருமா? மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிக்க முடியாமல் செத்து போயிடுறான். நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை பாவம். பாவம் செய்ததுனால நீங்களும் நானும் பாவியாகவில்லை. பிறக்கும் பொழுதே பாவம் செய்கிற தன்மையோடு பிறந்திருக்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் வருகிறது, அது அவனை பாவம் செய்ய வைக்கிறது. அவன் வாழ்க்கையின் சந்தோஷம் எல்லாம் போய்விடுகிறது, குற்ற உணர்வு வந்து விடுகிறது. அங்கே ஆதாம் ஏவாள் தோட்டத்திற்குள்ள ஒளிந்து கொள்வதைப் போல மனிதன் எங்கோ ஒளிந்து கொள்ளுகிறான். பொழுதுபோக்குகளிலே ஒளிந்து கொள்ளுகிறான், போதையிலே ஒளிந்து கொள்ளுகிறான். உண்மையான சந்தோஷத்தை மனிதன் இழந்து விடுகிறான். இங்கேதான் சுவிசேஷம் வருகிறது. பாவ மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதம் வருகிறது. இயேசு என்கிற நாமம் உலகத்திற்கு வருகிறது. மனிதனுக்காக அவர் மரித்து உயிர் தெழும்புகிறார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய கிருபை என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.